ஸ்ரீ லிங்க புராணம் 26ஆம் பகுதி. தக்கன் நடத்திய வேள்வியும் அதன் விளைவும். தக்கன் தன் மகன் சத்தியை ஈசனாருக்கு திருமணம் செய்து வைத்தான். தக்கன் என்ற தக்ஷனின் மகள் என்பதால் தேவி தாட்சாயினி என்றும் அழைக்கப்பட்டாள். தக்ஷ பிரஜாபதியை இந்திராதி தேவர்கள் வணங்குவதால் மருமகனாகிய ஈசனார் தன்னை வணங்கி கௌரவிப்பதில்லை என்று அவன் ஆணவத்தின் காரணமாக ஈசனார் மீது பகை கொண்டான். தக்ஷன் மாபெரும் யாகம் ஒன்று நடத்தினான். பிரம்மாதி தேவர்கள் எல்லோருக்கும் அழைப்பு அனுப்பி ஈசனாருக்கு மட்டும் அழைப்பு அனுப்பவில்லை. எனினும் தாட்சாயினி அழைப்பில்லாமலேயே யாகத்திற்கு வர அவரை கௌரவிக்கவில்லை. மேலும் ஈசனாரை பற்றியும் அவதூறாக பேசினான். அவமதிப்பிற்கு உள்ளான தேவி தாட்சாயினி அக்னியில் உடலை துறந்துவிட்டு இமவான் மேனை தம்பதிகளின் வேண்டுதலுக்கேற்ப அவர்களுக்கு மகளாக அவதரித்தாள். இதனால் மிகவும் கோபம் கொண்ட பரமசிவனார் வீரபத்ரனை தோற்றுவித்து உடனே புறப்பட்டு சென்று தக்ஷன் வேள்வியை அழித்து அவனை தண்டித்து திரும்புமாறு ஆணையிட்டார். வீரபத்ரன் தக்ஷனின் யாகசாலையை அடைந்து அங்கிருந்தாரை எல்லாம் விரட்டி அழித்து கடைசியில் தக்ஷன் தலையை பற்றி இழுத்து அவன் தலையை சீவி நிலத்திலே எறிந்தான். இந்த நிலையில் பிரம்மதேவர் தோன்றி தேவர்களை தக்கபடி தண்டித்தாகிவிட்டது. யாகம் அழிக்கப்பட்டது. இனி சாந்தம் கொண்டு ஈசனாரிடம் திரும்புமாறு பிரார்த்தித்தார். மேலும் தேவர்களை மன்னிக்குமாறும் வேண்டிக் கொண்டார் பிரம்மதேவர். தேவர்களும் அவ்வாறே சிவனாரை அணுகி தங்களை மன்னிக்குமாறு வேண்டிக் கொள்ள அவரும் இறந்தவர்களை எல்லாம் உயிர்ப்பித்து மன்னித்தருளினார். தக்ஷனும் சிவபெருமானை வலம் வந்து நெஞ்சமுருக பிரார்த்திக்க அவனை மன்னித்து கணங்களின் தலைவராக்கினார் ஈசனார். 26ஆம் பகுதி நிறைவடைந்தது.